மிகப்பெரிய உண்மையை புட்டு புட்டு வைப்பதற்காக இந்த சாய்தேவன் இப்பொழுது உன்னை தேடி வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் மனதிற்குள் என்ன இருக்கின்றதோ அதை என்னிடத்தில் நீ ஒப்படைத்து விட்டு நிம்மதியாக என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றேன். ஆனால் நீயோ அதை நம்ப மறுத்து கொண்டிருக்கின்றாய். என் தங்க பிள்ளையே, உன் மனதிற்குள் இருக்கின்ற வழிகளை உணர்ந்து கொண்டுதான் இனியும் என் பிள்ளையை காக்க வைக்கக்கூடாது என்று உனக்கு உதவி செய்தவரின் புகைப்படத்தை நான் காண்பிக்க வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உன் மனதிற்குள் இருக்கின்றதை நான் இங்கு சொல்லிவிட்ட போதிலும் ஏன் இவ்வளவு தடமாற்றங்களும் இவ்வளவு அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றாய்? யார் வருவார் என்று காத்திருக்கும் என் பிள்ளையே, உனக்காக உன் அப்பனானவன் இப்பொழுது உன் வாழ்க்கையில் இங்கு மிகப்பெரும் மாற்றத்தை கொண்டு வருவதற்காகத்தான் வந்து கொண்டிருக்கின்றேன். என்ன நடந்து கொண்டு இருக்கின்றது என்று தெரியாமல் தானே நீ பல தவிப்புக்கு உள்ளாகி கொண்டிருந்தாய். அந்த தவிப்புகளை எல்லாம் தாண்டி நீ மிகப்பெரும் மாற்றத்தை எதிர்நோக்கி காத்திருக்கும் போது என் தங்க பிள்ளையே, உன் மனதிற்குள் இருக்கின்ற வழியை உணர்த்துவதற்கு நானே வந்திருக்கும் போது நீ எதற்கும் மனம் வருத்தம் அடையாதே. எல்லோருடைய வாழ்விலும் ஏதோ ஒரு கஷ்டமான சூழ்நிலை இருந்து கொண்டுதான் இருக்கும். அதற்காக அது கஷ்டம் என்று நினைத்து கொண்டு நீ இருக்க வேண்டாம். உனக்குள் இருக்கின்ற உன்னை நான் தெளியப்படுத்த வைப்பதற்காக, உனக்கில் இருக்கின்ற உன்னை வெளிச்சத்திற்கு கொண்டு வரவே இப்பொழுது இந்த அப்பனானவன் நான் உன்னை தேடி வந்திருக்கின்றேன். உதவி செய்தவர் எப்படி இருப்பாரோ என்று தானே யோசிக்கின்றாய். உன்னருகில் இருந்து கொண்டு சில பேர் இவர்தான் நமக்கு செய்தாரா என்று தெரியாமல் இருந்து கொண்டு இருப்போம் அல்லவா? அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் இப்பொழுது என் பிள்ளைகள் இருந்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த சூழ்நிலையை உனக்கு உணர்த்தத்தான் வந்திருக்கின்றேன். என் தங்கமே, உன் மனதிற்குள் என்ன இருந்தாலும் சரி, நீ என்னிடத்தில் ஒப்படைத்து விடு. உனக்கான நலனை நான் கண்ணில் காண்பித்து விட்டு உனக்கு வெற்றியின் தருணத்தை தருவதற்காக இந்த அப்பனானவன் நான் வந்து கொண்டிருக்கும் போது தருவதை நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உன்னுடைய ஒவ்வொரு நிலைகளிலும் ஏதோ ஒன்றை இங்கு விட்டது போல் அல்லவா இருந்து கொண்டு இருக்கின்றாய். எவ்வளவு விஷயங்கள் ஆனாலும் சரி, உன் வாழ்க்கையை மாற்றுவதற்கான நிலையை உருவாக்குவதற்கு இந்த அப்பனானவன் வந்து கொண்டு இருக்கும் போது தேவைப்படும் தருணத்தில் நீ எங்கே நின்று கொண்டு இருந்தாலும் இந்த சாய்தேவன் உனக்கு ஏதோ ஒரு ரூபத்தில் உதவி செய்து கொண்டேதான் இருப்பேன். உன் வாழ்க்கையை வெளிச்சத்திற்கு கொண்டு வரத்தான் உன்னை சுற்றியுள்ள இருளை நான் இங்கு அதை போக்கிவிட்டு உனக்கான நல்லதை செய்வதற்காக வந்து கொண்டு இருக்கின்றேன். உன் மனதில் இருக்கின்ற வழிகளை எல்லாம் விட்டொழித்து விட்டு நீ நம்பிக்கை பெறும் தருணத்தில் இருந்து கொண்டு இருக்கும் போது எதற்காக தங்கமே உன் மனதிற்குள் இருப்பதை நீ அங்கு நிலைக்குலைய வைத்து கொண்டு இருக்கின்றாய்? வருவது எதுவாக வேண்டுமானாலும் இருந்துவிட்டு போகட்டும். நடப்பது நானாகத்தானே நடத்தி வைத்து கொண்டு இருக்கின்றேன். அதன் பிறகும் இதற்காக நீ சற்றும் யோசிக்கின்றாய்? உனக்கு நல்லதை செய்வதற்கும் உனக்கு நற்பலனை தருவதற்கும் இந்த அப்பனானவன் வந்து கொண்டு இருக்கும் போது எந்த ஒரு காரியமாக இருந்தாலும் உன்னுடைய ஒவ்வொரு செயலையும் நீ பார்த்து பார்த்து தானே செய்து கொண்டு இருக்கின்றாய். அதன் பிறகும் இதற்காக தங்கமே நீ சற்றும் யோசித்து கொண்டிருக்கின்றாய்? உன் மன நிம்மதி நீ அடையும் தருணத்தை தான் இப்பொழுது இந்த அப்பனானவன் தர வந்திருக்கின்றேன். இதோ உனக்கென்று யார் இருக்கின்றார் என்ற விடியலில் புகைப்படம் உன்னை தேடி தானாக வரப்போகும் சூழ்நிலை வந்து கொண்டுதான் இருக்கின்றது. யார் ஒருவருக்காக உன் வாழ்க்கையை மாற்ற வேண்டும் என்று நினைத்தாயோ அவரே உன்னை தேடி வந்து உனக்கேற்ற சூழ்நிலையை உருவாக்க தர வந்திருக்கும் போது நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உன்னை சுற்றியுள்ள விஷயங்களை முதலில் கண்காணித்துக்கொள். உனக்கு நடக்க இருக்கும் விஷயத்தை நான் நல்லதாக்க முயற்சி செய்து கொண்டிருக்கும் போது உன் மனதில் இருப்பதையெல்லாம் நீ வேண்டாம் என்று சொல்லிவிடாதே. உன் மனதில் இருப்பதை நீ அறிவதற்கு முன்னதாகவே உன் வாழ்க்கையை நான் அறிந்து கொண்டுதான் இருக்கின்றேன். என்ன நடந்தாலும் சரி, ஏது நடந்தாலும் சரி, உனக்கான வெற்றியின் பலனை தருவதற்கு
இந்த அப்பனானவன் வந்து கொண்டு இருக்கும்போது தருவது நானாக இருக்கும்போது என் ஆசையை உனக்கு வழங்கிவிட்ட போதிலும் எதற்காக தங்கமே உன் மனதிற்குள் நீ வருத்தமடைந்து கொண்டிருக்கின்றாய்? உன் மனம் கலங்கியதற்கு விடை கொடுக்கும் தருணம் வந்து விட்டது. நானே உன்னை தேடி உன்னில் வந்து இருக்கும்போது தருவதை வேண்டாம் என்று சொல்லி விடாதே. அவரே நம் கூட பயணிக்கின்ற பாதை வரத்தான் செய்கின்றது. வேறு என்ன செய்வது என்று சலிப்பு தன்மையோடு ஏற்றுக்கொள்ளாமல் அதை புரிதலோடு ஏற்றுக்கொள்ள பழகிவிட்டாலே போதும். நீ உன்னை புரிந்து கொள்ளாமல் சென்று விட்டார் என்று தானே யோசித்தாய். இப்பொழுது உன் புரிதல் என்னவென்று, உன் மனதின் ஆசைகளும் உன் மனதின் எண்ணங்களும் என்னவென்று அவருக்கு புரிந்துவிட்டது. அப்படி இருக்கும்போது நிச்சயமாக அவரும் உன் வாழ்க்கை துணையாக வருவதற்கான முன்னேற்பாடுகளை நான் செய்துவிட்டேன். என் தங்கமே, உன் சத்தியத்தின் வழியில் நீ செய்து கொண்டு இருக்கும்போது, உன் சத்தியத்தின் வழியில் நீ நேர்மை குணம் மாறாமல் உனக்கான வாழ்க்கையில் அங்கு சென்று கொண்டு இருக்கும்போது அந்த வாழ்க்கையில் மிக பெரும் சோதனைகள் வரத்தான் செய்கின்றதோ என்று யோசிக்கிறாய். அந்த சோதனைகளையும் வேதனைகளையும் தாண்டி நான் எப்படியப்பா நான் ஜெயிக்கப் போகிறேன் என்று நினைக்கின்றாய். ஜெயிப்பதற்கான காலகட்டத்தை உருவாக்குவது இந்த சாய்தேவனாக இருக்கும்போது நீ ஏன் தங்க பிள்ளையே அங்கு எதையோ நினைத்தழுது தவித்து கொண்டிருக்கின்றாய்? வெற்றி வாய்ப்பில் குடிக்கொண்டு இருக்கும் என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் மிக பெரும் சந்தோஷத்தை தருவதற்கு இந்த சாயப்பன் நான் இருக்கும் பொழுது நீ எதற்குமே அங்கு மனம் வருத்தப்பட வேண்டாம். நடப்பது யாவும் இனி உன் கையில் அங்கு இல்லை என்று நீ முதலில் புரிந்து கொள். ஏனென்றால் எல்லாவற்றையும் என் அப்பன் பார்த்து கொள்கிறான், என் சாய்தேவன் பார்த்து கொள்கிறான் என்று என் மீது தீர்க்கமான நம்பிக்கையை வளர்த்துக்கொள். என் தங்க பிள்ளையே, உன் மீது ஒவ்வொரு விஷயத்திற்கும் அங்கு யார் யாரோ உன்னை புரிந்து கொள்ளாமல் பழியை போட்டுக்கொண்டு இருக்கின்றார்கள் என்று சொல்கின்றாய். அந்த பழியை போடுவதற்கும் அவர்களுக்கு தகுதி இல்லைதான். ஆனால் அதை மீறி வருகின்ற விமர்சனங்களுக்கு நான் பதில் சொல்ல வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருந்து கொண்டு இருக்கின்றேனே அப்பா என்று சொல்லும்போது கூட நான் உனக்கானதை உன்னிடத்தில் ஒப்படைப்பதற்கு வந்திருக்கும் போது நீ எதற்கும் மனம் தளரவே வேண்டாம். நடப்பது அங்கு கடப்பது நடக்கப் போவது எல்லாவற்றையும் உனக்கு வாழ்க்கையின் முன்னோட்டமாக அறிவிப்பதற்கு இந்த சாய்தேவன் நான் இருக்கும் பொழுது நீ எதற்காக தங்க பிள்ளையே அங்கு தவித்து கொண்டிருக்கின்றாய்? வெற்றிக்காக நான் உன்னை நோக்கி வந்து கொண்டிருக்கின்றேன் அப்பா. ஆனால் அந்த வெற்றியை பயணம் செய்யும் பொழுது நான் உன் வாழ்க்கையை அங்கு எப்படியெல்லாம் அங்கு திசை மாற்றுகின்றேனோ என்ற சந்தேகம் உனக்குள் எழுந்து கொண்டிருக்கிறது. சந்தேகமெல்லாம் வேண்டாம். இனி சந்தோஷத்தை நோக்கி தான் உன் பயணங்கள் அமையப் போகிறது. எவ்வளவு புல்வெளிகள் இருந்தாலும் நாம் நடக்கின்ற அடுத்த அடியில் எடுத்து வைத்து கொண்டே இருந்தால் அந்த புல்வெளி கூட பாதையாக மாறுவது இங்கு இருக்கின்ற பொழுது நீ செய்கின்ற நன்மையை கூட அங்கு தீமையாக மாற்றுவதற்கு பல பேர் உன்னை சுற்றி இருந்து கொண்டு இருக்கின்றார்கள். ஆனால் அந்த தீமை எப்படி உன்னை அங்கு வழிவிளக்க செய்யும் என்று அவர்கள் புரிந்துவிருக்கிறார்கள். ஆனால் உன்னருகில் நான் இருப்பதை மறந்து விட்டார்கள். அதனால தான் இப்படி உனக்கு சூழ்ச்சி வலைகளும் மாய வலைகளும் விரித்து கொண்டிருக்கின்றார்கள். என் பிள்ளையே, உன் சந்தோஷத்தில் நான் அங்கு குடிக்கொண்டு இருக்கின்றேன் அப்பா என்று வெறும் வார்த்தைக்காகவாய் நீ என்னை அழைத்து கொண்டிருக்கின்றாய்? இல்லைதானே? அப்பா என்று சொல்லும்போது அனைத்து விஷயங்களும் உன் மனதிற்குள் நிறைவான ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்தி கொண்டு இருக்கின்றது அல்லவா? என் பிள்ளைகளின் வாழ்க்கையில், என் பிள்ளைகளின் மனதில் என்ன நினைக்கின்றார்கள், ஏது நினைக்கின்றார்கள் என்று எல்லாவற்றையும் தாண்டி பயணத்தை மேற்கொள்கின்ற விஷயத்தில் நானும் அவர்கள் கூடவே இருந்து இறுதி பயணத்தில் வெற்றியை கொடுப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்றேன். உனக்கு பதிலாக நான் அயராது உழைத்து கொண்டு இருக்கின்றேன். என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் கனவை நிஜமாக்க வருவதற்காக வந்திருக்கின்றேன். நடப்பதும் கடப்பதும் என்பது இங்கு மிக உறுதியான ஒன்றாகத்தான் இருக்கும். ஆனால் அதை நம்மால் மாற்ற முடியாதுதான். ஆனால் வெல்ல முடியும் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே. விதியின் வலிமையே அங்கு என்ன
செய்வது என்று நான் அப்படியே முடங்கிவிட்டேன் அப்பா. மனம் போன போக்கில் சென்று விடுகிறேன் என்று நினைக்காதே. அந்த விதியையும் மதியால் வெல்லக்கூடிய சக்தியையும் தைரியத்தையும் நம் அப்பா நமக்கு தந்திருக்கின்றார் என்பதில் தெளிவாகவே இரு. உனக்கான நல்லதை நடத்தித்தர நான் இந்த சாயப்பன் வந்திருக்கும் போது வேண்டியவர் வேண்டியவாறே உன்னை வந்து சேரத்தான் போகிறார். நம்பிக்கை கொள். நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். ஓம் சாய்ராம்.